கேரட் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கை நிறைய பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டிங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நிறையா போட்டுறாதீங்க. ஒரு 2 இல்லை 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்பார் தூள், நீங்கள் இந்த கடையில் வாங்குகிற சாம்பார் தூள் இல்லாமல் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இருந்ததுன்னா அது ஒரு 2 டீஸ்பூன் இல்லை ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க கேரட், நான் ஒரு 5 கேரட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து தண்ணி விடாமல் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் கூட மாறாமல் அப்படியே வரும். லைட்டாக தெளிச்சுக்கோங்க. லைக் ஒரு குட்டி பாட்டிலில் குட்டி கப்பில் எடுத்து இந்த மாதிரி தெளித்து விட்டு மூடி வச்சு வேக வைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க. கேரட் பொரியல் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். தண்ணி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப சுதன்னு ஆயிரும். அதனால் தண்ணி விடாமல் இந்த மாதிரி ஒரு தடவை கேரட் பொரியல் செஞ்சு பாருங்கள். பை.